அன்புடையர் வணக்கம். நம்ம 1994 இருந்த இந்த மோட்டார் ஃபீல்டில் இருக்கனால அடிக்கடி டீ குடிக்க போவோம். எல்லா கடையிலையும் டீ குடிக்க போகும்போது நம்ம அந்த டீ பற்ற, அதாவது டீ அடிக்கக்கூடிய அந்த மாஸ்டர் பக்கத்தில் நின்று கவனிப்போம். கிளாஸ் எல்லாம் ஒழுங்காக கழுவுறாரா, எப்படி கழுவுறாரு, எப்படி சுத்தமாக இருக்கிறாருன்னு பார்ப்போம். சில டீ கடையை பொறுத்த அளவில் ஓனருக்கு தெரியாமல் என்னெல்லாம் நடக்குது. ஆனால் அது ஓனருக்கு காதில் நம்ம ஓனருக்கு காதுலையோ இல்லைன்னா அது மேனேஜ்மெண்ட்டு நடத்தக்கூடியவங்களுக்கு பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு காதுலையோ நம்ம விஷயத்தை இப்படி பண்ணுறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் அந்த ஆளுக்கு வார்னிங், அந்த ஸ்டாஃபுக்கு வார்னிங் கொடுத்து கிளியர் பண்ணிடுவாங்க. நம்ம பார்த்துட்டு பேசாமல் வந்துருந்துச்சுன்னா அவங்க செய்யக்கூடிய தப்பை திரும்பவும் செய்துட்டு தான் இருப்பாங்க. அதாவது டீ கடையில் போகும்போது முதல்ல நான் பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னால், அந்த கிளாஸ் கழுவுவாங்க இல்லை, கிளாஸு கழுவக்கூடிய அந்த தண்ணி சுத்தமாக இருக்குதா, அந்த தண்ணி சாய்க்க கலரில் இருக்குதா, அதை வெள்ளையாக இருக்குதா, தண்ணியுடைய கலரில் இருக்குதான்னு பார்ப்பேன். ஏன்னா அடிக்கடி இந்த தண்ணி மாற்றணும். டீ குடிக்கிறது இந்த பாருங்கள், இந்த வாய் வச்சு குடிக்கிறாங்க தெரியுமா, பல நோயாளிகள் பல கோலத்தில் வருவாங்க. பல ஆட்கள் பல நோயாளிகள் வருவாங்க, பல கோலத்தில் வருவாங்க. அவங்க குடிச்சிட்டு வைக்கக்கூடிய கிளாஸில் தான் இன்னொரு ஆளுக்கு அந்த டீ போட்டு கொடுக்குறாங்க. அப்போ அவங்க கழுவுற வேலை அந்த டீ மாஸ்டருடைய வேலை. அது சுத்தமாக செய்கிறாங்களா இல்லையா, அது நம்ம எல்லாரும் கண்டுக்கல மாட்டாங்க. ஆனால் சில ஆட்கள் அதை நுணுக்கமாக பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு அதை தவறை எடுத்து சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. அந்த தவறை சொல்லாமல் அப்படி அந்த கடைக்கு திருப்பி போகக்கூடாதுன்னு மனப்பான்மையில் உள்ளவங்களும் இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த அளவில் நான் ஏதாவது தவறு நடந்துன்னா அந்த ஓனரை பார்த்தோ, அந்த மேனேஜரை பார்த்தோ, மேனேஜ்மெண்ட்டை பார்த்தோ நான் கரெக்டாக சொல்லிவிடுவேன். அதான் என்னுடைய பழக்கம். அப்போ என்னன்னு சொன்னால், அந்த கிளாஸ் இருக்குது பாருங்கள், கிளாஸை அவங்க ஃபஸ்ட்டு சாதாரண தண்ணியில் அவங்க கழுவுறாங்க. கழுவி முடிச்ச உடனே சில டீ கடையில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பேருக்கு சுடு வெள்ளத்தில் அவர் கழுவுனாராம் அப்படின்னு சொல்லி ஒரு பேருக்கு என்ன செய்வாருன்னு சொன்னால், இந்த பாருங்கள், சுடு தண்ணியை நடுவில் தான் வீற்றுவார். இதனால என்ன பிரயோஜனம்? சுடு தண்ணியை நீ வீத்தணும்னு சொன்னால் இந்த சைடு இருக்குது பாருங்கள், அந்த வாயு படக்கூடிய இடத்துல வீற்றி கழுவு. அதுதான் சுடு தண்ணியை வீத்துனா உனக்கு கிளாஸ் சுத்தம் பண்ணுறதுன்னு அர்த்தம். நடுவில் வீத்திட்டு அதை வெளியில் கொட்டணுன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. அதுக்கு நீ சாதாரண தண்ணியிலே கழுவிட்டு டீ கொடுக்கலாம். அப்போ அதனால நீங்கள் எந்த டீ கடையில் டீ குடிக்க போனாலும் அவங்க சுடு தண்ணியை நடுவில் வீத்துனாங்கன்னு சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக அது சைடு வாயப்படக்கூடிய இடத்துல வீத்தி சுத்தம் பண்ண சொல்லுங்கள். இடக்கு முடக்கா பேசினாருன்னா அந்த கடை ஓனரை பார்த்து பேசுங்க, இல்லைன்னா அந்த மேனேஜரை பார்த்து பேசுங்க. அடுத்த பதிவு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.